வணக்கம். ஜூலை 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 25ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,683 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,288 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,605 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,760 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,328 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,432 கோடி ரூபாய்க்கு. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 2,500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த ஒரு தகவல், பாரத் சீரம் அண்ட் வேக்சின்ஸை வாங்குவதற்கு மேன்கைண்ட் ஃபார்மா முயற்சி செய்வதாகவும் முன்னணியில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் வேறு சிலரும் போட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் மேன்கைண்ட் ஃபார்மா வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 529 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13%, குவார்டர் ஆன் குவார்டர் 27% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 254 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9%, குவார்டர் ஆன் குவார்டர் 56% அதிகரிச்சிருக்கு. ஸ்டவ்கிராஃப்ட் நிறுவனம் தற்போது அப்டேட் இருக்கு. பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கை ரத்து செய்திருக்கிறாங்க. ஜூலை 29ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட போறதாக முன்ன சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கை இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. புது தேதியை பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டவ்கிராஃப்ட். கனரா பேங்க் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 3,905 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.14%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 101 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. 101 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 1.01%. நெட் என்பிஏ 1.24%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 33 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஜிஇ பவர் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 1.75 கோடி ரூபாய். கிளான்ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. ஹைதராபாத் ஆலைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் ஜூலை 22லிருந்து 25 வரைக்கும் 2 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டும் விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிளான்ஃபார்மா. வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேர்ல்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மெக்டொனால்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம், சில இடங்களில் மெக்டொனால்ட்ஸ் நடத்துறாங்க. இந்தியாவில் சேல்ஸ் 6.16 பில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 0.3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 463 பில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 40% விழுந்திருக்கு. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் உடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 763 கோடி ரூபாய். 64 கிலோமீட்டரில் ரோடு போடுற ப்ராஜெக்ட் இது. தங்கமயில் ஜுவல்லரி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் சேல்ஸ் 1,220 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் டோட்டல் சேல்ஸ் இந்த குவார்டரில் தான். இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 57 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 84% அதிகரிச்சிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. எனர்ஜி சேல்ஸ் 7,356 மில்லியன் யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2,528 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,390 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. எஸ்ஜேவிஎன் தரப்புல அப்டேட் இருக்கு. மிசோரம் அரசு அவங்களுக்கு பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை கொடுத்துருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 13,948 கோடி ரூபாய். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 30. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 42,386 லட்சம் ரூபாய்கள். போன வருடம் இதே குவார்டரில் 44,085 லட்சம் ரூபாயிலாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,358 லட்சம் ரூபாய்கள். போன வருடம் இதே குவார்டரில் 8,370 லட்சம் ரூபாயாக இருந்தது. கியூபிட் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு புது ஆஃபீஸை திறந்திருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் ட்ரைனிங் சென்டராக இது பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கியூபிட் லிமிடெட். எல்ஐசி ஆகஸ்ட் 8ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க.
லாரஸ் லேப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 1195 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% விழுந்திருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்றாங்க. ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க 615 கோடி ரூபாய்க்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 433 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 651 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4%, குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.65%, போன குவார்டர்லையும் 3.65%. கிராஸ் என்பிஏ 1.35%, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 241 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.2%, போன வருடம் இதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருடம் இதே குவார்டரில் 2.59% இருந்தது. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத் தொழிற்சாலையை உற்பத்தியை நிறுத்த வேண்டும்னு குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் போட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ். டாடா மோட்டர்ஸ்க்கு நொமுரா ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. புது ரேட்டிங் பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1294. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6. சிஎஃப்எஃப் ஃப்ளூயிட் கண்ட்ரோல் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கொச்சின் ஷிப்யார்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 268 கோடி ரூபாய். நேற்று ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்ற செய்தி நாம பார்த்துருந்தோம். பேரிங்ஸ் பிஇ ஏஷியா விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நாம பார்த்துருந்தோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. பேரிங்ஸ் பிஇ ஏஷியா விற்பனை செய்திருக்கிறாங்க 4.78 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரில் 228 ரூபாய். யாரெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க? மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கி இருக்கிறாங்க. அதே போல சொசைட்டி ஜெனரல் வாங்கி இருக்கிறாங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 5379 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 1628 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 315 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 73% அதிகரிச்சிருக்கு. டெக் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1,30,3055 மில்லியன் ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,648 மில்லியன் ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 30% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்கு விண்ணப்பிக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 5.7%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 54% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1921 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 503 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.78%, போன குவார்ட்டரில் 1.66% இருந்தது. ஜிஎன்பிஏ அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ 0.63%, போன குவார்ட்டரில் 0.56%. நெட் என்பிஏவும் அதிகரிச்சிருக்கு. காம்பிடென்ட் ஆட்டோமொபைல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஆத்தரைஸ்டு மாருதி டீலர் அவங்களுடைய புது ஷோரூமை திறந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 415 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 26 கோடி ரூபாய். ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மும்பையிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 321 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான ஆர்டர் இது. பிசி ஜுவல்லர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு இப்போ கனரா பேங்க் ஒப்புதல் வழங்கி உள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 6,991 மில்லியன் ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 7,367 மில்லியன் ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 842 மில்லியன் ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 586 மில்லியன் ரூபாயாக இருந்தது. எல்டி ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 2088 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 155 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க? சிட்டி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. புது ரேட்டிங் நியூட்ரல். எதிர்பார்க்கிற டார்கெட் 1320 ரூபாய். நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1500, இப்போ 1430 குறைச்சிருக்காங்க.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ஆர்பிஐ இதை நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் கட்டுரையில். அவங்க சொல்லியிருப்பது என்னன்னா, பட்ஜெட்டில் கோல்டுடைய இம்போர்ட் டியூட்டியை அவங்க குறைச்சிருக்கிறாங்க. 15லிருந்து 6% கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. அதனால தங்கம் விலை குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அரசு அவங்களுடைய சாவரின் கோல்ட் பாண்டை கைவிடுவாங்களா, ஏன்னா டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு, இந்த பட்ஜெட் அறிவிப்பு வந்த அன்னைக்கே சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2லிருந்து 5% கீழே போயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பாண்ட்ஸ்ல எல்லாமே பெரிய அளவில் வந்து டிமாண்டோ சப்ளையோ இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும் லிக்விடேஷன். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் 2லிருந்து 5% விழுந்திருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த பட்ஜெட் அறிவிப்பு வந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து அரசுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கோல்டு விலையை குறைக்கிறதுனால டிமாண்டும் குறையும். ஸோ இந்த இரண்டுமே சேர்த்து அவங்க சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை வெளியிடுவதை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். எப்போ கடைசியாக இவங்க சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில். அதற்கு பிறகு அவங்க வெளியிடலை. அதே மாதிரி அதே செய்தியில் வந்து மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 15%லேருந்து 6% கோல்டுடைய இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. அது 2012ஆம் ஆண்டில் 2% இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக 15% வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ அதை 6% குறைச்சிருக்கிறாங்க. டாடா பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்க மில்க் வேல்யூ செயினை சோலரைஸ் பண்ணுவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா பவர். நெஸ்லே இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ரெவென்யூ 4814 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 746 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ஜூலை 26ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள்: பவர் கிரிட் கார்பரேஷன், இண்டிகோ ஏர்லைன்ஸ், சிப்லா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க், எஸ்பிஐ கார்ட்ஸ், பிரமல் ஃபார்மா மற்றும் டிடிகே பிரஸ்டீஜ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நேற்று கோத்தாரி ப்ராடக்ட் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 530% வால்யூம் அதிகரிப்பு. எம்எம்டிசி 18% ஷேர் பிரைஸும் 270% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 18% ஷேர் பிரைஸ், 338% வால்யூம். எஸ்டிசி இந்தியா 17% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 460% வால்யூம் அதிகரிப்பு. ஹெஸ்டர் பயோசைன்ஸ் 4% அதிகரித்தது, 14% அதிகரித்தது, 364% வால்யூம் அதிகரிப்பு. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 12% ஷேர் பிரைஸும் 350% வால்யூம் அதிகரிப்பு. கின்ஃபா சயின்ஸ் 12% ஷேர் பிரைஸ், 382% வால்யூம். கோத்தாரி பெட்ரோ 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 436% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் தங்கமயில் ஜுவல்லரி 8% விழுந்தது, 188% வால்யூம் அதிகரிப்பு. தத்துவ சிந்தன் 7% வீழ்ச்சி, 324% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 5% விழுந்தது, 211% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்ரிடெக் 5% வீழ்ச்சி, 340% வால்யூம். இபேக் டியூரபிள்ஸ் 5% விழுந்தது, இதுவும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 217% வால்யூம் அதிகரிப்பு. மகத் சுகர் 5% வீழ்ச்சி, 129% வால்யூம் அதிகரிப்பு. டிசிபி பேங்க் 5% விழுந்தது, 124% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.